அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு 14/8/2024. இன்றைக்கு 50-50. இந்த 50-50யில் ட்ரா நம்பர் 106. இந்த 106ல் நமக்கு என்ன கணக்கு கொடுக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்த கணிப்பை பார்க்கலாம். இதில் குட்டி அப்படிங்கிற ஆல் போர்டுக்கு 6 கொடுத்துருக்காரு. அந்த 6ங்கிறது நமக்கு சி போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு. குட்டிக்கு ஒரு வாழ்த்துக்கள். அதே போல் மை லைஃப் அப்படின்னு ஒருத்தர் கொடுத்துருக்காரு. அதில் ஏபிக்கு கரெக்டாக 24-42. ஓகேங்களா? அதில் 24 ஏபிக்கு ஒரு ஜோடி பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இவருக்கு வாழ்த்துக்கள். அதே போல் இன்னும் 2 கமெண்ட் பார்க்கலாம். இதில் அனுசுதா அப்படிங்கிறவர் 2 கொடுத்துருக்காரு. 2 நமக்கு ஏ போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அதே போல் இன்னொரு நபர் ஆல் போர்டுக்கு 1 அல்லது 4 அப்படின்னு கொடுத்துருக்காரு. பி போர்டுக்கு 4 பாஸ் ஆனது ஒரு வெற்றி இருக்குது. ஓகேங்களா? இதில் இன்றைக்கு கமெண்ட் செக்ஷனில் வெற்றி கொடுத்த இந்த 4 பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய கணக்கில் நமக்கு இதே போல் என்ன வருதுங்கிறத பார்த்துருவோம். இன்றைய கணக்கில் நம்ம முதல் கணக்கை பார்த்துருவோம். அந்த முதல் கணக்குன்னு பார்க்கும்போது இங்கே இருக்குது பாருங்கள், 885. அடுத்தது 272. ஓகேங்களா? இந்த 2 கணக்குலேயும் டபுள்ஸ் இருக்குது. இதில் டபுள்ஸ் அதிகமாக வந்திருந்தாலும் அது அடுத்தடுத்தது மிஸ் ஆகுது. இந்த 2 வாரம் விட்டு 2 வார கணக்கில் நமக்கு கரெக்டான அமைப்பு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இதை கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் 8 அடுத்தது 2 டபுள்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? அந்த 8க்கு கீழே 2 அப்படிங்கிறது 2க்கு ஒரு 4 வரணும். ஓகேங்களா? அப்படி இந்த 4 அப்படிங்கும்போது டபுள்ஸ் தான் வரணும். 44 அப்படின்னு வரலாம். அந்த 44 அப்படிங்கும்போது பிசிக்கு வரணும். ஓகேங்களா? பிசிக்கு 44. ஏன் அப்படின்னாக்கா இந்த 88 அப்படிங்கிறதும் ஏபிக்கு, அடுத்தது ஏசிக்கு வந்திருக்கு. இதில் 44 அப்படிங்கிறது பிசிக்கு வரணும். அதனால் பிசிக்கு 44 அப்படின்னு கொடுக்குறேன். இதில் தனி கணக்குன்னு ஒன்று பார்க்கும்போது 5, 7 இந்த கணக்குக்கு 0 தான் வரணும் ஏ போர்டுக்கு. ஓகேங்களா? இந்த கணக்கில் ஏ போர்டுக்கு 0 இருக்குது. இது டபுள்ஸ் மட்டும் இந்த கணக்கில் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் 0, 44. ஓகேங்களா? 0, 44 அப்படின்னு இருக்குது. இது பிறண்டு வந்தாலும் வரலாம். அப்படி இதில் பாக்ஸு போட்டோம்னா 3 நம்பர் தான் வரும். ஓகேங்களா? பாக்ஸு யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மட்டும் பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 3 நம்பர் மட்டும்தான் வரும். இதில் 440, அடுத்தது 404 அப்படின்னு வரலாம். அவ்வளோதான் நம்பர்களே. இதில் அதுவும் இந்த 2 வாரம் விட்டு 2 வார கணக்கில் இந்த அமைப்புக்குன்னு அப்படியே கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் அடித்த நம்பருக்குன்னு அதே அமைப்புக்கு அப்படியே கொடுத்தோம்னா சிங்கிள் நம்பராகவும் வரும். அந்த சிங்கிள் நம்பர் அப்படிங்கிறது என்ன வருதுங்கிறதையும் பார்த்துருவோம். இந்த கணக்கு உங்களுக்கு ஒத்து வந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள் நம்பர்களே. அதே போல் ரெகுலராக உங்கள் கணக்கில் என்ன வருதுங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இந்த அமைப்புக்கு இதே அமைப்புக்கு அப்படியே எடுக்க போனால் அந்த 0ங்கிறது ஏ போர்டுக்கு கொடுத்த 0. ஓகேங்களா? ஏ போர்டுக்கு கொடுத்த 0. இந்த 5, 2 அப்படின்னாவே 0 வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? 5, 2 அப்படின்னா இதுக்கு 0 வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதே போல் இந்த 4 நம்ம கொடுத்தீங்களா சி போர்டுக்கு 4, அந்த 4ம் 0, 8ன்னு வந்திருக்கு பாருங்கள். அடுத்தடுத்து வார கணக்கு அந்த கணக்கில் 0, 8 அப்படின்னு வந்தால் ஒரு 4ம் சி போர்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதில் 4 இருக்குது சி போர்டுக்கு. அந்த கணக்கு மனசில் வச்சுக்கோங்க. இதில் அடுத்தது நமக்கு இங்கே இருக்குது பாருங்கள், பி போர்டுக்கு 8, 7 அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஒரு 6 வரலாம். ஓகேங்களா? 6 வரலாம். அந்த 6ங்கிறது 9ஆகவும் பிறண்டு வரலாம். 6 அல்லது 9 அப்படிங்க வரும். ஓகேங்களா? ஏன்னா
இந்த 6னாவே 9ம் 9னாவும் 6ம் பிறண்டு வர வாய்ப்பு இருக்குது. இந்த சி போர்டுக்கு மட்டும் நமக்கு 2 நம்பர் இருக்குது. அதே போல் பி போர்டுக்கும் 2 நம்பர் இருக்குது. ஏ போர்டுக்கு வரும்போது இங்கே பாருங்கள் 8 2 அப்படிங்கிறதுக்கும் 4 வரலாம் அல்லது 0 வரலாம். ஓகேங்களா? இதில் ஜோடி நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். ஏபி பிசி ஏசி 3க்குமே. ஓகேங்களா? இதில் ஏபி பிசி ஏசி 3க்கும் 0 4 40. ஓகேங்களா? இந்த 2 நம்பர் இருக்குது. ஜோடி நம்பருக்குன்னு இந்த 2 நம்பர் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் ஒத்து வந்தால் மட்டும் எடுத்து வச்சு டைப் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வெட்டி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதில் 3 நம்பருக்குன்னு என்ன வருதுங்கிறதையும் பார்த்துருவோம். இதில் சி போர்டுக்குன்னு தனியாக அதிகமாகவும் வராது, அதிகம் தனியாக கொடுத்துட்றேன். சி போர்டுக்கு நம்ம தனியாக பார்த்தோம்னா இதில் 4 தான் முதன்மையான கணக்கு. டபுள் செல்னு பார்த்தாலும் சிங்கிள் நம்பரை பார்த்தாலும் 4 அப்படிங்கிறது சி போர்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது, மெயினான கணக்கு. ஓகேங்களா? அடுத்தது 0. இந்த 2 நம்பர் தான் நமக்கு சி போர்டுக்குன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? எப்போதும் நம்ம 4 நம்பர் கொடுப்போம். இன்றைக்கு இந்த 2 நம்பர் போதும் அப்படிங்கிற கணக்கில் கொடுத்துருக்கேன். டைப் பண்ணுங்கள் நம்பர்களே. அதே போல் ஏ போர்டுக்கு பார்க்கும்போது 0 இருக்குது, 4 இருக்குது. ஓகேங்களா? சி போர்டுக்கு கொடுத்தது தான் ஏ போர்டுக்கும் அதே நம்பர் இருக்குது. இது என்னுடைய கணக்குக்குன்னு வந்த கணக்கில் தான் கொடுக்குறேன். உங்களோட அமைப்பில் எப்படி பிறண்டு வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அதே போல் பிறண்டு வந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இதில் பி போர்டுக்குன்னு பார்க்கும்போது 6 அல்லது 9. ஓகேங்களா? இதில் இந்த 9ங்கிறத ஆல் போர்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா தனிப்பட்ட முறையிலேருந்து 3க்கு ஒரு 9 வர வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த 3ங்கிறது 9ஆகவும் வரும் பி போர்டுக்கு. அப்போ 9 வந்தாலும் பி போர்டை விட்டு வேறு போர்டுக்கும் வர வாய்ப்பு இல்லை. அதனால் பி போர்டுக்கு மட்டும் எடுத்து வச்சு டைப் பண்ணுறதா இருந்தாலும் 9 டைப் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வெட்டி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த அமைப்பில் இதை கொடுத்தாச்சு. அடுத்தது நமக்கு இந்த 3 நம்பரில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் 3 நம்பருக்கு சி போர்டுக்கு 0 உள்ளதை கொடுக்குறேன், 460. அதே போல் 9 வந்தால் 490. ஓகேங்களா? இதுவும் ஒரு பாக்ஸாக கொடுக்கலாம், இருந்தாலும் கம்மியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஏசிக்குள்ளதை மட்டும் பற்றி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதே அமைப்புக்கு 0க்குள்ளது 60 90 இருக்குது. இதில் 0 94 சி போர்டுக்கு 4 வந்தால், அதே போல் 0 64. ஓகேங்களா? இதில் 4 நம்பர் கொடுத்துருக்கோம். இதில் 44 அப்படிங்கிற டபுள் சிம்பல்ஸும் 3 நம்பர் கொடுத்துருக்கோம். அதில் பிசிக்கு தான் வரணும் 44 அப்படின்னா. ஏன்னா நம்ம அதே கணக்கு கொடுத்தாக்க பிறண்டு வருதுங்கிறதுனால தான் அதை பாக்ஸாக கொடுத்துருக்கேன். இந்த கணக்கில் நமக்கு சிங்கிள் நம்பராகவும் இருக்குது. ஓகேங்களா? அடித்த நம்பருக்கு அப்படியே எடுக்கும்போது சிங்கிள் நம்பராக தான் வருது. ஆனால் அந்த அமைப்புன்னு பார்க்கும்போது டபுள்ஸ் இருக்குது 44. ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இதுவரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நம்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு ஒன்று லைக் போட்டு வீடியோ பாருங்கள் நம்பர்களே. மீண்டும் ஒரு வெற்றி கணிப்போடு சந்திப்போம். வாழ்க வளமுடன்.